வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். வடமாகாண அரசியலில் புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் எதிர்வரும் வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிடும் எண்ணத்தை அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு தமிழ் அரசியலில் புதிய திசை மாற்றத்தையும், குறிப்பாக வடக்கில் உள்ள வாக்காளர்களின் மனப்பான்மையில் மாற்றத்தையும் ஆராயும் கட்டாயத்தையும் உருவாக்கியுள்ளது. அர்ஜுனா ராமநாதன் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டு வருகின்றார். வடமாகாண சபையில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளதன் மூலம் தேசிய அளவிலான மேடையிலிருந்து பிராந்திய அரசியலுக்கு மீண்டும் வருவதாக கருதப்படுகிறது. வடமாகாணம் கடந்த சில ஆண்டுகளாக அரசியல் வறுமையை எதிர்கொண்டு வருகின்றது. மாகாண சபை தேர்தல் நீண்ட காலமாக தாமதமடைந்த நிலையில் வடபகுதி மக்களின் உள்ளூராட்சி ஆட்சியினை மீண்டும் நிலைநாட்டும் முயற்சியாக வரவிருக்கும் தேர்தல் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அர்ஜுனாவின் போட்டியிடும் தீர்மானம் தமிழ் அரசியலுக்குள் புதிய கூட்டணிகள் உருவாக்கும் சாத்தியத்தையும், வாக்காளர் அடிப்படையில் புதிய பிரிவுகள் தோன்றும் அபாயத்தையும் உருவாக்குகிறது. அர்ஜுனா ராமநாதன் கடந்த காலத்தில் வெளிநாட்டில், குறிப்பாக ஐரோப்பா மற்றும் நோர்வே போன்ற நாடுகளில் வாழும் இலங்கை தமிழர்களுடன் பலமுறை கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். வெளிநாட்டு தமிழர்கள் அவருக்கு வழங்கும் ஆதரவு வடமாகாண அரசியலில் புதிய வெளிநாட்டு நிதி ஆதரவையும் சர்வதேச தொடர்புகளையும் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வடமாகாணத்தில் இளைஞர்கள் மத்தியில் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, அபிவிருத்தி ஆகியவற்றில் அவர் முன்வைக்கும் கருத்துக்கள் ஏற்கனவே சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளன. இதனால் அவர் மாகாண சபை தேர்தலில் புதிய வாக்காளர் அடிப்படையினை உருவாக்கக்கூடும். தமிழரசு கட்சி மற்றும் பிற பிராந்திய கட்சிகள் அர்ஜுனா ராமநாதனின் இந்த முடிவை கவனமாக கண்காணித்து வருகின்றன. அவரின் வருகை பாரம்பரிய தமிழ் அரசியலில் உள்ள வாக்கு வங்கிகளை சிதைக்கக்கூடும் என்ற அச்சம் சில கட்சிகளில் உள்ளது. அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி போன்ற கட்சிகள் வடமாகாணத்தில் தங்கள் நிலைகளை பலப்படுத்த முயலும் நிலையில் அர்ஜுனாவின் பங்கு பெற்றல் அரசியல் போட்டியை மேலும் கடுமையாக்கும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. அர்ஜுனா ராமநாதனின் வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிடும் அறிவிப்பு வடக்கு அரசியலுக்கு ஒரு புதிய யுக்தி மாற்றமாக அமையக்கூடும். அது குடும்ப மரபு, தேசிய அளவிலான அனுபவம், வெளிநாட்டு தமிழர்களின் ஆதரவு ஆகியவை அவருக்கு வலுவான அரசியல் அடித்தளமாக அமையலாம். ஆயினும் தமிழ் அரசியலின் தற்போதைய பிளவுகள், மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் தேசிய அரசியல் தாக்கங்கள் ஆகியவற்றின் மத்தியில் அவர் எவ்வாறு தன்னை நிலைநாட்டுகிறார் என்பது வரவிருக்கும் தேர்தலில் தீர்மானிக்கப்படும் முக்கிய அம்சமாகும். வடமாகாண சபை தேர்தலை முன்னிட்டு அரசியல் சூழல் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் போட்டியிட உள்ளதாக அறிவித்திருப்பது வடக்கு அரசியலில் ஒரு முக்கிய திருப்பமாக மாறியுள்ளது. அவரின் இந்த முடிவு தமிழ் அரசியலின் எதிர்கால திசையை மாற்றக்கூடியதாகவும், வடமாகாண வாக்காளர் அடிப்படையில் புதிய உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அவர் தம்முடன் இணைந்து போட்டியிட போகும் வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்காக கடுமையான நிபந்தனைகளை விதித்திருப்பது அரசியல் ஒழுங்கு மற்றும் நம்பகத்தன்மை மீது கவனம் செலுத்தும் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கும் முயற்சியாக கருதப்படுகிறது. அவர் வலியுறுத்தும் முக்கிய நோக்கங்களாக வடமாகாண அபிவிருத்தி மற்றும் வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் இளைஞர் திறன் மேம்பாடு, நல்லிணக்கம் மற்றும் வெளிநாட்டு தமிழர்களுடன் இணைப்பு போன்றன காணப்படுகிறது. இந்த பண்புகள் அவரே பாரம்பரிய இன அரசியல் கோடுகளை தாண்டிய தலைவராக சித்தரிக்கிறது. அர்ஜுனாவின் தம்முடன் இணைந்து போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான பல முக்கிய நிபந்தனைகளை அறிவித்துள்ளார். என்னுடன் இணைந்து தேர்தலில் நிற்க விரும்புபவர்கள் என் இனத்திற்கு துரோகம் அளிக்க மாட்டேன் என்று நம்புவர்கள் மட்டும் இணைந்து கொள்ளலாம். ஊழல், போதைப்பொருள் அல்லது சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் சேர்க்கப்பட மாட்டார்கள். வேட்பாளர்கள் சமூக பணிகளில் உண்மையாக ஈடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். மாறாக எனது கட்சி மூலம் வெற்றி பெற்று கட்சி தாமத நடவடிக்கை அல்லது கட்சியினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு வெளியிடுதலும் முடியாது. இதன் அடிப்படையில் எனது கட்சியில் போட்டியிட்டு பெற்றுக் கொள்ளப்பட்ட வாக்குகள் இதிலிருந்து விலக்களிக்கப்பட்டு உறுப்பினர் பதவி பறிக்கப்படும். தொடர்ந்து கட்சியில் இருந்தும் நீக்கப்படுவீர்கள். அவ்வாறு நீங்கள் நீங்க மறுத்தால் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு செல்வதோடு அதற்கு இணையான நஷ்டஈடு தொகையை கட்சிக்கு செலுத்த வேண்டும் என்றும் அர்ஜுனா குறிப்பிட்டார். நல்லுள்ளம் கொண்ட உங்களுடைய வாழ்க்கையை அரசியலுக்கு அர்ப்பணிக்க தயாராக உள்ள உங்கள் மாவட்டத்திற்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்ட துரோகிகள் அற்றவர்கள் தம்முடன் மாகாண சபை அரசியல் பயணத்தில் இணைந்து கொள்ளுமாறு அர்ஜுனா அழைப்பு விடுத்துள்ளார். மத அல்லது இன அடிப்படையிலான பிரிவினையை தூண்டும் நபர்களுக்கு இடமில்லை. இந்த கடுமையான அணுகுமுறை அவரது அரசியல் நெறிமுறைகளை வெளிப்படுத்துகிறது. இது வடக்கில் உள்ள புதிய தலைமுறை வாக்காளர்களின் நம்பிக்கையை பெறும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. வடமாகாணம், குறிப்பாக யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா மாவட்டங்கள் கடந்த 2 தசாப்தங்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசு கட்சியின் ஆதிக்கத்தில் இருந்து வருகின்றன. ஆனால் சமீபத்தில் ஆண்டுகளில் பொருளாதார நெருக்கடி, தேசிய பிரச்சனையில் மந்த நிலைமை, இளைஞர் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதில் ஏற்பட்ட ஏமாற்றம் என பல காரணங்களால் பாரம்பரிய வாக்காளர்கள் அடிப்படையில் பிளவுகள் தோன்றியுள்ளது. இந்த நிலையில் அர்ஜுனா ராமநாதனின் வருகை 3வது மாற்று குரலாக மாறலாம். அதாவது பழைய அரசியலுக்கு மாற்றாக புதிய சிந்திக்கும் ஒரு தமிழ் அரசியல் வழி. அர்ஜுனா ராமநாதனின் வலிமை 3 தளங்களில் உள்ளது. அவரது பெயர் யாழ்ப்பாணம் மற்றும் வடக்கின் பல பகுதிகளிலும் மரியாதைக்குரிய பெயராக இருக்கிறது. இது முதிய தலைமுறையினரிடையே நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது.
அர்ஜுனா சமீபத்தில் ஐரோப்பிய பயணம் செய்து நோர்வே, பிரான்ஸ் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள தமிழர் சமூகங்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியுள்ளார். வெளிநாட்டு நிதி மற்றும் பிரச்சார ஆதரவு அவருக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அவர் வெளிநாட்டு முதலீடுகளை வடமாகாணத்திற்கு கொண்டு வருவது சிறு தொழில் வளர்ச்சி மற்றும் சுற்றுலா மேம்பாட்டை வலியுறுத்தி வருகிறார். இது வணிக வட்டாரங்களிலும் கல்வியறிவு பெற்று நடுத்தர வர்க்கத்திலும் அவருக்கு வலுவான ஆதரவை வழங்குகிறது. வடமாகாண சபை தேர்தல் கடுமையான போட்டியாக இருக்கும் தற்போதைய நிலைமையில் தமிழரசு கட்சி இன்னமும் வலுவான அடிப்படையை வைத்துள்ளது. சைக்கிள் தரப்பும் ஓரளவுக்கு வலுவாக இருப்பதோடு தேசிய மக்கள் சக்தி வடக்கிலும் சற்று வலுப்பெற்று வருகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி போன்றன ஆதரவு மிகவும் குறைவாகவே உள்ளது. இந்த நிலையில் அர்ஜுனா ராமநாதனின் வெற்றி வாய்ப்பு நம்பகமான கூட்டணி அமைப்பின் மீதே சார்ந்திருக்கும். ஆனால் அவர் சுயாதீனமான குழுவோடு போட்டியிடுவதனால் 2 தொடக்கம் 3 மாவட்டங்களில் சிறந்த வாக்கு பெறக்கூடும் என்று அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. ஒரு வலுவான சமூக நல கூட்டணி உருவாக்க முடிந்தால் வடக்கு மாகாணத்தில் ஒரு மாற்று மைய சக்தியாக உருவாக்க வாய்ப்பு அதிகம். ஆனால் கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை என்றே சொல்லலாம். அர்ஜுனா ராமநாதன் வடக்கு அரசியலில் களமிறங்குவது ஒரு தேர்தல் முடிவு மட்டுமல்ல, அது வடமாநில அரசியலின் மாற்று கோணத்தை உருவாக்கும் முயற்சியாகும். அவரின் கடுமையான வேட்பாளர் தேர்வு, நவீன அரசியல் எண்ணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் சமூக சேவை மைய புள்ளிகளால் அவர் வடமாநில இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கி வருகின்றார். எனினும் பாரம்பரிய தமிழ் அரசியல் கட்சிகளின் வலிமை, வாக்காளர் பிரிவினைகள் மற்றும் மத்திய அரசியல் தாக்கங்கள் ஆகியவை அவரது பாதையில் முக்கிய சவால்களாகவே இருக்கும். இவற்றை திறம்பட சமாளிக்க முடிந்தால் அர்ஜுனா ராமநாதன் வடக்கில் புதிய தலைமுறையின் தமிழ் அரசியலின் முகமாக மாறும் வாய்ப்பு அதிகம். இலங்கை அரசியல் சூழலில் முக்கியமான தீர்மானத்தை எடுக்க உள்ள கட்சிகளில் ஒன்றாக தமிழரசு கட்சி மீண்டும் முன்னணியில் உள்ளது. வரவிருக்கும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வவுனியாவில் கூடும் அந்த கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் அரசியல் வட்டாரங்களிலே பெரும் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இந்த கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரிப்பதா அல்லது எதிர்ப்பதா என்று மட்டுமின்றி அந்த முடிவின் அரசியல் விளைவுகள் குறித்தும் ஆழமான விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026ஆம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி மற்றும் நிதி அமைச்சரான அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 2வது முறையாக முன்வைக்கும் இந்த வரவு செலவு திட்டத்தின் மொத்த அளவு 4434 பில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் பல முக்கிய துறைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒதுக்கீடுகள் கவனிக்கத்தக்கவையாக உள்ளன. குறிப்பாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு 618 பில்லியன் ரூபாய் நிதியும், பொது நிர்வாக அமைச்சுக்கு 596 பில்லியன் ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பாதுகாப்பு அமைச்சுக்கு 455 பில்லியன் ரூபாவும், கல்வி அமைச்சுக்கு 301 பில்லியன் ரூபாவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கைகள் மாகாணங்களின் வளர்ச்சி மற்றும் கல்வித்துறைகளுக்கு அரசாங்கம் முக்கியத்துவம் அளிக்க உள்ளதாக சுட்டிக்காட்டுகின்றன. எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் சிறப்பு தேவைகள் குறித்து இதில் எவ்வளவு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்பது தமிழரசு கட்சியின் முக்கியமான கேள்வியாக உள்ளது. தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இந்த வரவு செலவு திட்டம் தமிழர் சமூகத்தின் நலன்களுக்கு ஏற்பவா என்பது குறித்து மத்திய செயற்குழுவின் தீர்மானத்திற்கு பிறகே தங்களது வாக்களிப்பு நிலைப்பாட்டை தீர்மானிப்போம் என்று தெரிவித்துள்ளனர். இந்த வரவு செலவு திட்டம் வடக்கின் மறுசீரமைப்பு, வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக போதுமான நிதி ஒதுக்குகின்றதா என்பதை கவனமாக ஆராய வேண்டிய அவசியம். அதன் பிறகு எங்களின் முடிவு வெளிப்படும். இதனால் தான் வவுனியாவில் நடைபெறவுள்ள கூட்டம் தமிழரசு கட்சிக்குள் மட்டுமின்றி மொத்த வடக்கு அரசியலின் சமநிலைக்கு முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது. இந்த தீர்மானம் தமிழரசு கட்சியின் எதிர்கால கூட்டணி கொள்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. கட்சி அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை ஆதரித்தால் அது சமரச அரசியல் நோக்கத்தை பிரதிபலிக்கும். ஆனால் எதிர்த்தால் அது தமிழ் தேசியவாத கோட்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் பார்க்கப்படும். மேலும் இந்த முடிவு வடக்கு மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கூட்டணிகள் உருவாகும் திசையையும் தீர்மானிக்க கூடும். 2026 வரவு செலவு திட்டம் பொருளாதார அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சிக்கான சாலை வரைபடமாக இருந்தாலும் வடக்கிலும் கிழக்கிலும் வாழும் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாத நிலை நிலைத்தால் தமிழரசு கட்சி அதனை ஆதரிக்க கடினமாக இருக்கும். நவம்பர் 5ஆம் தேதி வவுனியாவில் நடைபெறவுள்ள தமிழரசு கட்சியினுடைய கூட்டம் வெறும் கட்சி தீர்மானம் அல்ல, வடக்கின் அரசியல் திசையை மாற்றக்கூடிய முக்கிய நிகழ்வாகவும் மாறலாம்.